நீங்கள் வந்து சாதிக்கணுன்னா ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணால் தான் சாதிக்க முடியும். ரீசார்ஜ்னால் எதை ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா வலியை ரீசார்ஜ் பண்ணணும். வலி தான் நம்ம வந்து சாதிப்பதற்கு தேவையானது. அப்போ வலியை எப்படி ரீசார்ஜ் பண்ணணுன்னா நீங்கள் சாதிக்கணுமா அடிக்கடி உடற்பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த உலகத்தில் போய் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, எக்ஸாமுக்காக படிக்கிறீங்க அப்படின்னா அடிக்கடி போய் உடற்பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். உடற்பயிற்சி பண்ணால் என்னாகும், உடம்புல ஒரு வலி வரும். அந்த வலி தான் நீங்கள் சாதிப்பதற்கு உதவும். அப்போ அது எக்ஸசைஸுங்கிறது என்ன, ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி. போய் வலி குறைஞ்சிருச்சு, இப்போ எனக்கு படிப்பில் கவனம் குறையுது, போய் அப்படின்னா என்னது, உடம்புல வலி குறையுது, போய் நான் உடற்பயிற்சி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஒரு 10 தண்டால் போடுங்க. அப்போது வலி ஏற்படும். அந்த வலி அப்புறம் படிக்க நல்லா புரியும். அப்போ வலிங்கிறது என்னது, வலியை நாம் ரீசார்ஜ் செய்ய வேண்டும். அப்போ தான் இந்த உடம்பை வச்சு நம்ம வந்து நல்ல விஷயத்தை பண்ண முடியும். இந்த உடம்புல வலி இருந்தால் தான் இந்த உடம்பை வச்சு நல்ல விஷயங்களை பண்ண முடியும். உடம்புல வலி இல்லைன்னா மட்டமான விஷயத்தை நோக்கி தான் போகும். கஷ்டமான விஷயத்தை செய்யவே முடியாது. அப்போ ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அடி கொடுக்குறாங்களா, இப்போ அப்பா வந்து பிள்ளைகளுக்கு அடி கொடுப்பாங்க, அப்பா அம்மாலாம். எதுக்குன்னா அந்த வலி இருந்தால் தான் அவங்களால நல்ல விஷயத்தை பண்ண முடியும். வலியே இல்லை, ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாச்சுன்னா அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, நல்ல விஷயத்த கஷ்டப்படவே மாட்டாங்க. கஷ்டங்கிறது அவங்களுக்கு என்னென்னே தெரியாமல் போயிடும். கஷ்டத்தை பார்த்தா பயப்படுவாங்க. அதனால் வந்து வலி அடிக்கிறாங்க, அடித்து ஏன் வளர்க்குறாங்க, அது மாதிரி இந்த ஆசிரியர்கள் ஏன் மாணவர்களுக்கு அடி கொடுக்குறாங்க, ஏன்னா வலியை ஏற்படுத்துகிறார்கள். வலி இருந்தால் தான் அந்த படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது நீங்கள் அடிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அதுக்கு வந்து நீங்களே உங்கள் உடம்புக்கு வலியை கொடுத்து கொள்ளுங்கள், மரியாதையான வலி. இப்போ வந்து ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு அடி கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, போய் 10 தண்டால் போடு, அல்லது 20 வாட்டி உட்காந்து எழுந்துரு. அதுவும் ஒரு வலி தானே, ஆனால் அது அவமானம் கிடையாது. நீ 20 வாட்டி உட்காந்து எழுந்துரு, அல்லது 10 புல்லப்ஸ் போடு, 10 தண்டால் போடு, ஒரு வெயிட்டை தூக்கிட்டு 10 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு ஒரு 5 வாட்டி உட்காந்து எழுந்துரு, போய் உட்காரு, அப்புறம் ஒழுங்காக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்னது, வலியை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, அந்த உடம்புல ஏற்றுறீங்க, வலியை ஏற்றுறீங்க உடம்புக்குள்ளே. அப்போ ஒழுங்காக அது புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் ஒரு சாதிக்கிற ஒருவராக இருந்தால், நீங்கள் உங்கள் லட்சியவாதியாக இருந்தால் அடிக்கடி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்கள் உடம்புல வலியை ஏற்றிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடைய முடியும். உடம்புல வலிமை இருந்தால் தான், உடம்புல வலி இருக்கணும், வலியின் தன்மை தான் வலிமை. அதனால் அடிக்கடி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் வந்து சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும். அது ரொம்ப நல்ல விஷயம் தானே. எக்ஸசைஸ் பண்ண உடம்பும் உறுதி அடைஞ்சிரும், உடம்பு உறுதியாகும், உடம்பு அழகாகும், உடம்புல வலிமை வந்துவிடும், வலிமையின் அடையாளமாக அந்த உடம்பு தெரியும். அப்போ அதனால் உங்களுக்கு மரியாதை வரும், ரொம்ப மற்றவங்களோட ஜெயிச்சிருவீங்க, வாழ்க்கையில் முன்னேறிடுவீங்க. வலியை ரீசார்ஜ் செய்ய வேண்டும்.